Hi all, welcome to Vijay Kumar IAS Academy. So, இன்னைக்கு செஷன்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நேத்து கிளாஸ் உடைய கண்டினியூஷன் தான். ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் நேற்று எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்த்துருந்தோம் இல்லையா, இன்னைக்கு எக்ஸசைஸ் சம் ஸ்கூல்ல தான் போக போறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரைட்டா சம் ஸ்கூல்ல போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. இஃப் 2x plus 3y is to 3x plus 5y equal to 18 is to 29, then x is to y என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் கொடுத்ததை நம்ம என்ன பண்ணலாம், பின்னமா எழுதிக்கலாமா. ஸோ 2x plus 3y divided by 3x plus 5y equal to 18 is to 29 அப்படின்னு நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம சால்வ் பண்ணுறதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆப்ஷன்ல இருந்து போயிடலாம். ஸோ ஆப்ஷன்ல இருந்து போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் இது வர்ற மாதிரி நமக்கு எது போட்டால் ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ் இஸ் டு ஒய் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ் 4 ஒய் 3. ஓகேவா, இப்போ எக்ஸ் 4 ஒய் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எக்ஸ் 4னா இங்கே என்னது எக்ஸ் 4 ஒய் 3. ஸோ 2 4s are 8 8 இங்கே என்னது 3 3s are 9. அப்போ மேலே என்ன வந்துடும் 17ன்னு வந்துடும். கீழே என்னது இங்கே 4 இங்கே 3னா 15, இங்கே 12 12 + 15 நமக்கு என்ன வந்துடும் 27. ஸோ அப்போ எனக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது வரல. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அடுத்து 3:4ன்னு ட்ரை பண்ண போகிறோம். ரெண்டாவது 3:4ன்னு ட்ரை பண்ணால் இங்கே என்னது 3, இங்கே என்னது 4ன்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 2 3s are 6 3 4s are 12. ஸோ 12 + 6 18 வந்துருச்சு. ஸோ இங்கே என்னது 3, இங்கே 4ன்னு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ 3 3s are 9 5 4s are 20 20 + 9 நமக்கு என்ன வந்துச்சு 29ன்னு வந்துருச்சு. ஸோ அப்போ இதே தானே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா, ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. இஃப் a by b equal to b by 4 equal to c by 5, then a is to b is to c என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி கீழே கொடுத்துருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்கிறதான் வேல்யூ. ஓகேவா, ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க a by 3 equal to b by 4 equal to c by 5. ஸோ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இங்கே டைரக்டாக கீழே இருக்கதான் ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ இங்கே இருக்குது, சியோட வேல்யூ இங்கே இருக்குது. ஓகேவா, ஸோ நிறைய யோசிக்க வேணாம். ரீஅரேஞ்ச் பண்ணாலும் அதே தான் வரும். ரீஅரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னு பாருங்க, இந்த பி இங்கே கீழே வந்துருமா கரெக்டா, இந்த 3 இங்கே போயிடும். அப்போ ஏ வேல்யூ 3, பியோட வேல்யூ 4ன்னு வந்துடும். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன், கீழே கொடுத்துருக்காங்க அப்படின்னா கீழே இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக வேல்யூவாக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி உடைய ஆன்சர் என்னது 3:4:5. So option C is the correct answer. Next question, if x is to y equal to 3:4, find 4x plus 5y is to 5x minus 2y. So x க்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும் 3, y க்கு பதிலா 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். So x 3 y 4, x 3 y 4. அப்போ இங்க என்னது 4 3s are 12 12 plus 5 4s are 20. அப்போ 32ன்னு வந்துருமா 32. கீழே என்ன இருக்கும் 5 3s are 15 15 minus 8 is 7. ஸோ அப்போ 32:7 தான் ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா. ஸோ அடுத்த கொஸ்டின் a is to b வந்து 6:5, b is to c வந்து 5:8, c is to d வந்து 7:9. a is to d வேணும் அப்படின்னா என்ன பண்ணோம், நேற்று கிளாஸில் இதே மாதிரி சம் பார்த்தோம். என்ன பண்ணோம் 3 ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அப்போ 3 ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 6/5. 3 ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் 6:5 இல்லையா. ஸோ 6/5. அடுத்து 5:8. ஸோ 5/8. அடுத்தது என்ன இருக்குது 7:9. ஸோ 7/9 அப்படின்னு வந்துடும். ஓகேவா, ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இந்த 5 5 போயிடும். அடுத்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3 இது 4. அடுத்து இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3. அப்புறம் மிச்சம் என்ன இருக்கும் மேலே 7, கீழே என்னது 4 3s are 12. ஸோ அப்போ ஆன்சர் 7:12. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன இருக்குது a is to b 2:3, b is to c 4:5, c is to d 6:7. then find a is to b is to c is to d. ஸோ இங்கே a is to b என்ன கொடுத்துருக்காங்க 2:3. b-யோட வேல்யூ இங்கே 3, இங்கே என்ன இருக்குது b-யோட வேல்யூ 4ன்னு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ 3 4 அப்படின்றத மாற்றணும் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல மெர்ஜிங் மெத்தட் போயிடலாமா. ஸோ அப்போ a is to b is to c is to d அப்படின்னு போடுறேன். a is to b என்னது 2:3, b is to c என்னது 4:5.
அடுத்து C is to D, 6 is to 7. ஓகே, ஸோ மெர்ஜிங் மெத்தட்னா என்னது, இந்த 3 நான் இங்கேயும் எடுத்துட்டு போவேன், இந்த 5 என்ன பண்ணுவேன் இங்கே எடுத்துட்டு போவேன், இந்த 4 இங்கே, இந்த 6 எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே எழுதுவோம். ஸோ 2 4s are 8, 8 6s are 48. அடுத்து இங்கே என்னது 3 4s are 12, 12 into 6 என்னது 72. ஸோ 72. அடுத்து இங்கே என்னது 3 5s are 15, 15 into 6 அப்படின்னு போட்டால் நமக்கு என்ன வந்துடும் 90. 15 into 6 வந்து நமக்கு 90 அப்படின்னு வந்துடும். அடுத்து இங்கே என்னது 3 5s are 15, 15 into 7 அப்படின்னா 105. கரெக்டா? ஸோ இப்போ இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை எந்த டேபிள்ல இருந்து பண்ணலாம், 3 டேபிள்ல இருந்து பண்ணால் இங்கே என்ன வந்துடும், ஃபர்ஸ்ட் 16 அப்படின்னு வந்துடும். அடுத்து 2 3s are 6, மிச்சம் 1, ஸோ 4. அடுத்து என்னது இங்கே 30. 30. அடுத்தது இங்கே என்ன வந்துடும் 3ல 9, மிச்சம் 1, 5ல 15. ஸோ 16 is to 24 is to 30 is to 35 தான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். 16 is to 24 is to 30 is to 35. இதுக்கு மேலே 4மே காமனாக எந்த வாய்ப்பாலையும் வகுப்படாது, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படியே எழுதிட்டோம். சரியா? அடுத்த கேள்வி என்னது 4 is to 5 is to 12 is to 10 proportion to x by 6 is to 9 by 2. Find the value of x அப்படின்னு இருக்கு. ஸோ 6th question நான் இங்கே போடுறேன். என்ன கொடுத்துருக்காங்க 4 by 5 is to 12 by 10 proportion to x by 6 is to 9 by 2. வேல்யூ ஆஃப் x தான் கேட்குறாங்க. ப்ரொபோர்ஷன்னால என்னது, இது என்னது கடை உறுப்பினர்களின் பெருக்கற்பலன், ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் இன்ட்டு 9 ஈக்குவல் டு நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் இல்லையா, ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் 12 by 10 இன்ட்டு எக்ஸ் பை 6 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2, இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 2 அப்படின்னு வந்துருமா, இந்த 2வும் இந்த 2வும் நமக்கு கேன்சல் ஆகிடும். அடுத்து இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2. ஸோ அப்போ இங்கே ஆன்சர் என்னது, இங்கே 9 மட்டும்தான் இருக்குது, இங்கே கீழே 2 இருக்குது, அது இந்த பக்கம் வந்தால் மல்டிப்ளை பை 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 9 into 2. ஸோ 9 into 2 என்னது 18. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஷின், இஃப் 782 be divided into 3 parts proportional to 1 by 2, 2 by 3 and 3 by 4, then the first part is. இப்போ 782 3 பிரிக்கிறாங்க, என்ன ரேஷியோல 1 by 2, 2 by 3, 3 by 4. ஸோ 1 by 2, 2 by 3, 3 by 4 அப்படின்ற ரேஷியோல என்ன பண்றாங்க அப்படின்னா 782 டிவைட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பார்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ 782 டிவைட் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் பார்ட் இதுதான் என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணணும், ஃப்ராக்ஷன்ல இருக்க ரேஷியோவை பார்த்ததும் முழு எண்ணா இருக்கதை மாற்றணும். முழு எண்ணா இருக்கதை மாற்றணும்னா எல்சிஎம் எடுத்தா 12ன்னு வருமா. ஸோ 12னா இங்க இன்ட்டு 6, இங்க என்னது இன்ட்டு 4, இங்க என்னது இன்ட்டு 3. அப்போ மேலே 1 into 6 6, 2 into 4 8, இங்கே 3 into 3 9. இதான் ரேஷியோ. இப்போ இதை 3ஐயும் சேர்த்தாதான் என்னது, இந்த 3 பங்கையும் சேர்த்தாதான் 782. அப்போ 6x plus 8x plus 9x equal to 782. இது ரேஷியோவில் இருக்கு. அதை நான் வந்து ஒரு அமௌண்ட்டாக மாற்றணும்னா என்னது 6x 8x 7xன்னு வரும். அது 3தோட கூடுதல் தான் நமக்கு என்னது அப்படின்னா 782 அப்படின்னு வந்துடும். ஸோ 9 plus 8 நமக்கு என்னது 17, 17 plus 6 நமக்கு என்ன வந்துடும் 17 plus 6னா சொல்லுங்க. ஸோ 9 plus 8 நமக்கு 17, 17 plus 6 23. ஸோ 23x equal to 782. ஸோ 782 23 டேபிள்லேயே கேன்சல் பண்ணுறோன்னு வைங்க. ஸோ 23 into 3னா 9, 69 அப்படின்னு வந்துடும். 3ல 69, மிச்சம் ஒரு 9 இருக்கும். ஸோ 92. ஸோ 92 என்ன 23 into 4னா 12 1 92. ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் வந்து 34ன்னு வந்துருச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு பார்ட் தான் வேணும். ஃபஸ்ட்டு பார்ட் என்னது இந்த 6x. ஸோ 6x வேணும் அப்படின்னா 6 into 34. ஸோ 6 4s are என்னது 24 2 வரும். அப்புறம் 18 plus 2 20. ஸோ 204 தான் என்னது எனக்கு ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய ஆன்சர். ஸோ 204 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டியில் இருக்கு. ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரியுதுல்ல? அடுத்த கேள்வி பாருங்க, A is to B
equal to C is to D equal to E is to F equal to 5 is to 7. எனில் 3A plus 5C plus 11E is to 3B plus 5D plus 11F என்பதின் விகிதம். ஸோ அதுக்கான வேல்யூவை ஈக்குவேட் பண்ணால் போதும். இங்கே பாருங்க A, C, E மூணுத்துக்குமே என்னது வேல்யூ 5 தான். ஸோ A, C, E எல்லாத்துக்கும் வேல்யூ 5 தான். அடுத்து என்ன இருக்குது B, D, F இது எல்லாத்துக்கும் வேல்யூ 7. இப்போ அதை இங்கே எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது A, C, E அப்போ எல்லாத்துலேயும் என்ன வரும் 5ன்னு வரும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 5 காமனாக எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே உள்ள என்ன இருக்குது 8, 8 + 11 19 இருக்கும். இங்கேயும் 3, 5, 11 தான். அப்போ இங்கேயும் எனக்கு என்ன தான் இருக்குது அப்படின்னா உள்ளே இருக்கிறது காமன் தான், அதாவது அதே 19 தான் உள்ளே வரப்போகுது. இங்கே BDF இருக்குல்ல அதுக்கு பதிலாக 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வரக்கூடியதோடைய விகிதம் என்னது 19 19 கேன்சல் ஆகிட்டு அதே 5:7 தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னைக்கான செஷனில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பாதி கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டோம், இன்னும் செகண்ட் ஹாஃப் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு பையில் 5:9:4 என்ற விகிதத்தில் 50 பைசா 25 மற்றும் 10 பைசா நாணயங்கள் உள்ளன. இதன் மதிப்பு ரூபாய் 206. ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கையையும் காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ இது வந்து நம்ம ஈக்குவேஷன் டைப் போடுற மாதிரி, சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது 50 பைசா காயின் இருக்கு, அடுத்து 25 பைசா காயின், அப்புறம் 10 பைசா காயின் இருக்கு. ஸோ அது என்னென்ன விகிதத்தில் இருக்குது 5x 5:9:4. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இங்கே 5x, இது 9x, இது வந்து 4x. அதனோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 206 ரூபாய். ஸோ மதிப்பு என்ன, இது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ். ஸோ இது என்னது நம்பர் ஆஃப் காயின்ஸ், சரியா? ஸோ இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் வந்து எழுதியிருக்கோம் 5x 9x 4x. இப்போ இங்கே அதனுடைய மதிப்பு 206ன்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பு வேணா என்னது நம்பர் ஆஃப் காயின்ஸோடைய அந்த காயினோட மதிப்பை மல்டிப்ளை பண்ணுமா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 5x × 50 பைஸ். 50 பைஸ் எப்படி எழுதலாம் 50/100 ப்ளஸ் அடுத்து 9x × 25 பைஸ். 25 பைசாவை நான் ரூபாவை மாற்றுறதுக்கு /100ன்னு போடுறேன். ப்ளஸ் 4x × 10 பைஸ். 10 பைசாவை நான் வந்து ரூபா கணக்கில் மாற்றுறதுக்கு /100ன்னு போடுறேன். ஈக்குவல் டு 206. பைசாவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ரூபாவா மாற்றுறதுக்கு தான் /100 அப்படின்னு போட்டிருக்கேன், சரியா? ஸோ இப்போ இதை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாமா? எப்படி சால்வ் பண்ணலாம்? இது 1/2, இது என்னது 1/4, இங்கே என்னது இங்கே ஒரு 0, அதுக்கப்புறம் இங்கே என்ன வந்துடும் இது 2, இது 5ன்னு வந்துடும். ஸோ மிச்சம் இங்கே என்ன இருக்குது 5x/2 ப்ளஸ் 9x/4 ப்ளஸ் 2x/5 ஈக்குவல் டு 206. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்சிஎம் எடுத்து எல்லாத்தையும் ஒன்றாக்கணும். ஸோ 5x/2 4 5 அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 2 4 5க்கு எல்சிஎம் எடுத்தா 2 4 5க்கு எல்சிஎம் எடுத்தா 2 1 2 5 2 5 are 10 10 × 2 20 வரும். ஸோ 20 வரணும்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ 20 வரணும்னா என்ன பண்ணணும் இங்கே இன்ட்டு 10 20 வர்றதுக்கு. ஸோ இங்கே என்னது இன்ட்டு 10, இங்கே 20 வரணும்னா இன்ட்டு 5, இங்கே 20 வரணும்னா இன்ட்டு 4 இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும் மேலே 5 × 10 50, இங்கே 9 × 5 45. ஸோ அப்போ இது 50 + 45. அடுத்து இங்கே என்னது 2 × 4 8ன்னு இருக்கும். ஸோ 8 எல்லாத்துலேயும் காமனாக எக்ஸ் ஈக்குவல் டு 206. ஸோ 45 + 8னா நமக்கு என்னது 53. 53 + 50னா 103. 53 + 50னா 103x ஈக்குவல் டு 206. இதை கேன்சல் பண்ணால் எக்ஸ் என்ன வந்துருச்சு 2 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ எக்ஸ் 2. அப்போது ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கை எத்தனை எக்ஸ் 2னா 5x 5 2s are 10, 9x 9 2s are 18, அடுத்து 4x 4 2s are 8. இதான் ஆன்சர். ஓகேவா? 10 18 8. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாமா? அடுத்த கொஷின் பாருங்க. ஒரு பள்ளியில் கணிதம் இயற்பியல் மற்றும் உயிரியல் ஆகிய பாடங்களுக்கான இடங்கள் 5:7:8 என்ற விகிதத்தில் அமைந்துள்ளது.
இந்த இடங்கள் முறையே 40%, 50% மற்றும் 75% உயர்த்துவதற்கான நெறிமுறை பெறப்பட்டுள்ளது எனில் உயர்த்தப்படும் இடங்களின் விகிதம் என்னவாக இருக்கும்? ஸோ இப்போ ஒரு ரேஷியோ கொடுத்துருக்காங்க, அந்த ரேஷியோல எவ்வளோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னு கொடுத்துட்டு உயர்ந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க? 5ஆ? ஸோ 5ன்னு இருந்தது, எனக்கு என்னவாயிருக்கு? 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா என்னது? 140ஆ? 140/100 அப்படின்னு அர்த்தம். 140/100னா என்ன பண்ணுவோம்? 1.4 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? அடுத்தது ரேஷியோ 7, 50% இன்க்ரீஸ். அப்போ 150/100, அப்போ இதை எப்படி எழுதலாம்? 1.5. அடுத்து 8ன்னு இருக்கு, 8 75%, அப்போ 175/100ன்னு வரும், அதாவது இன்ட்டு 1.75. ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும்? நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்? அப்படி இல்லைன்னா கீழே /100 அப்படின்னு வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம கேன்சலும் பண்ணலாம். ஸோ 5:7:8. ஸோ இங்கே சால்வ் பண்ணுறேன் தனியா. எத்தனாவது கொஷின்? 5:7:8. இது என்னது? 40% இன்க்ரீஸ். ஸோ 140/100. அடுத்து 50% இன்க்ரீஸ். ஸோ 150/100. ஸோ அடுத்தது என்னது? நமக்கு 75% இன்க்ரீஸ். ஸோ 175/100. ஓகே. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா? இந்த 0 கேன்சல் ஆயிடும். 25 டேபிளில் நான் கேன்சல் பண்ணுறேன்னு பையங்க. ஸோ 24 4ல் எனக்கு என்னது? 100. ஸோ 7ல் 175. ஸோ இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2, இங்கே 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7. ஸோ இங்கே 7ன்னு வந்துருச்சு. அடுத்து 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் இது 3, இது 2ஆ? அப்போ இங்கே என்னது? 21/2 is 2. இங்கே என்னது? 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 2, 7 2s are 14. இப்போ எனக்கு கீழே இருக்குது இங்கே 1, இங்கே 1. நான் கீழே எல்லாத்துலேயுமே 2ன்னு மாற்றணும். அப்போ இங்கே இன்ட்டு 2, இங்கே இன்ட்டு 2. ஸோ அப்போ 7 2s are 14 is 21 is 2. இங்கே 14 into 2 என்னது? 28. இது எல்லாமே காமனாக 7வது வாய்ப்பாடில் போகுமா? ஸோ 2:3:4. ஸோ இதுதான் என்னது? எனக்கு கூடுதல் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் வரக்கூடிய ரேஷியோ. ஸோ 2:3:4 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ 2:3:4 ஆப்ஷன் ஏல இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 10th கொஷினுக்கு நம்ம சால்வ் பண்ணது. ரைட். ஸோ அடுத்த கொஷின் A plus B is to C equal to 11:4. A plus B is to C. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? A plus B is to C. ஸோ A plus B is to C அப்படின்னு கொடுத்துட்டு 11:, என்ன கொடுத்துருந்தாங்க? 11:4. அடுத்தது 26:9. ஓகே. ஸோ 11:4. அடுத்தது 26:9. ஸோ 26:9ல் இங்கே இந்த பக்கம் கொடுத்துருந்தது எதோட ரேஷியோ? கொடுத்துருந்தாங்க? B plus C A. ஓகே. ஸோ A plus B, B plus C, இங்கே C plus A. ரைட். ஸோ அப்போ இங்கே என்னது? இங்கே கொடுத்தது B plus C, இது A. இப்போ கேட்டிருக்கிறது வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா C plus A is to B. இதுதான் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கலாம்? A plus B வந்து 11, இங்கே C-யோட வேல்யூ 4. ஓகேவா? இங்கே A-வோட வேல்யூ 9 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு C-யோட வேல்யூ 4, A-வோட வேல்யூ 9. இப்போ C-யோட வேல்யூ 4னா இங்கே என்னது? B plus C. B plus C வந்து 26, A plus B வந்து 11. A plus B வந்து நமக்கு என்னது? 11. ஸோ இங்கே A-வோட வேல்யூ 9 அப்படின்னா இங்கே A-வோட வேல்யூ 9னா B-யோட வேல்யூ என்ன வந்துடும்? 2ன்னு வந்துருமா? B-யோட வேல்யூ 2ன்னு வந்துடும். ஸோ இப்போ இங்கே B-யோட வேல்யூ 2 அப்படின்னு போட்டால் C-யோட வேல்யூ என்ன வரும்? B-யோட வேல்யூ 2ன்னு போட்டால் C-யோட வேல்யூ 24ன்னு இருக்கும். C-யோட வேல்யூ 24. ஆனால் இங்கே A-வோட வேல்யூ 9, B-யோட வேல்யூ 2, C-யோட வேல்யூ 24. ஆனால் இங்கே ஏற்கனவே எனக்கு இங்கே என்னது? C-யோட வேல்யூ 4 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த 4, 24 ரெண்டு விதமான ஆன்சர் இருக்கா? ஸோ அப்போ நம்ம எதை ஃபைனலாக எடுத்துக்கணும் சொல்லுங்க? இப்போ இங்கே நமக்கு தேவையானது C plus A is to B தான்.
b ஓட வேல்யூ 2 அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா பண்ண முடியாதா சொல்லுங்க இங்க b plus c 26 so b plus c 26னா b ஓட வேல்யூ 2 அப்படின்றத நம்மளால அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியுமா ஏன்னா இங்க a வேல்யூ 9ன்றது நமக்கு ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டாங்க so a வேல்யூ 9 அப்படினா இங்க a வேல்யூ 9னா b ஓட வேல்யூ 2 அதுல எந்த டவுட்டும் கிடையாது so c ஓட வேல்யூ வந்து நமக்கு இங்க 4 அப்படினு கொடுத்திருந்தாங்க இங்க b plus c போடுறப்போ 26 so c ஓட வேல்யூ 24 ன்னு இருக்கு இப்போ 4 நான் என்ன பண்ணலாம் அப்படினா ஈஸியா நம்ம 24 மாத்திரலாம் ஓகேவா into 6 ன்னு பண்ணா மாத்திக்கலாம்னு வெச்சுக்கோங்க அப்போ இங்க நான் c ஓடது மட்டும் நான் into 6 ன்னு பண்ண முடியாது டோட்டலா தான் பண்ணனும் into 6 ன்னு இல்ல சோ அங்க நான் into 6 ன்னு பண்றப்போ திரும்பவும் இங்க tally ஆகல அப்படினா என்ன பண்ணனும் திரும்பவும் பண்ற மாதிரி இருக்கும் சோ இப்போ இங்க into 6 ன்னு பண்ணா இங்க என்ன வந்துரும் into 6 ன்னு பண்ணா 66 இது 24 ன்னு ஆயிடும் 66 24 இப்போ c ஓட வேல்யூ 24 இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் ஓகேவா இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் செகண்ட் ட்ரையல்ல c ஓட வேல்யூ 24 ன்னு வந்துருச்சு ஆனா இங்க a plus b என்ன வந்திருக்கு 66 ன்னு வந்திருக்கு சோ a plus b என்ன வந்திருக்கு 66 ன்னு வந்திருக்கு ஓகேவா சோ a plus b 66 ன்னு வந்திருக்கு இப்போ இங்க a ஓட வேல்யூ கீழ இருக்குது மாறல சோ a ஓட வேல்யூ அதே 9 ன்னு வச்சுக்கிட்டா b ஓட வேல்யூ என்னவாயிடும் 56 ன்னு மாறும் சோ இந்த மாதிரி நமக்கு ட்ரையல் அண்ட் எரர்ல போயிட்டே இருக்கும் சோ அப்ப இந்த क्वेश्चனை நம்ம எப்படி தான் சால்வ் பண்றது சொல்லுங்க இந்த क्वेश्चனை எப்படி தான் சால்வ் பண்றது இந்த क्वेश्चனை எப்படி சால்வ் பண்றது அப்படினா இங்க 11:4 அப்படினா மொத்த பங்கு என்னது இங்க 15 பங்கா இங்க என்னெல்லாம் இருக்கு a b c மூணு பேர் இருக்கு மொத்த பங்கு 15 இங்க a b c இங்க மொத்த பங்கு என்னதுன்னு பாருங்க 26 + 9 35 ஓகேவா இங்கேயும் a b c தான் இருக்கு இங்கேயும் a b c தான் இருக்கு ஆனா இங்க பங்கு 15 இங்க பங்கு 35 ஃபர்ஸ்ட் நான் அந்த மொத்த பங்கையே நான் என்ன பண்ணனும் அப்படினா சமமாக்கணும் சமமாக்குறதுக்கு என்ன பண்ணனும் LCM எடுக்கணும் 15க்கும் 35க்கும் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா LCM எடுக்கணும் சோ 15க்கும் 35க்கும் LCM எடுத்தா என்ன வரும் ரெண்டுமே அஞ்சாவது வைப்பால்ல சோ இது 3 7 சோ 3 7s are 21 21 into 5 அப்படினு போடிங்கனா 105 அப்படினு வரும் ஓகேவா சோ 105 தான் LCM சோ அப்போ 105 தான் LCM னா இங்க என்ன பண்ணனும் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற இந்த விகிதத்தை நான் மொத்தமாவே 11:4 ன்னு இருக்குல்ல சோ இங்க நான் என்ன பண்ணனும் மொத்த பங்கு 15 ன்னு இருக்கு இந்த 15 கூட நான் என்ன பண்ணா எனக்கு 105 ன்னு வரும் 15 கூட நான் என்ன பண்ணா 105 ன்னு வரும் 7 மல்டிப்ளை பண்ணா 7 மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன வரும் அப்படினா 105 ன்னு வரும் ஓகேவா சோ 7 மல்டிப்ளை பண்ணா 105 ன்னு வந்துரும் அப்போ இது டோட்டலாவே நான் ரேஷியோ 7 ஆல மல்டிப்ளை பண்றேன் சோ 77:28 அப்படினு கிடைக்கும் ஓகேவா சோ 77:28 அப்படினு கிடைக்கும் சோ 77:28 இங்க 35 ன்னு இருக்கு சோ 35 நான் 105 ன்னு மாத்துறதுக்கு into 3 அப்படினு போடணும் அப்ப இங்க என்ன பண்ணனும் 26 into 3 9 into 3 அப்படினு போடணும் சோ 26 into 3 அப்படினு போட்டா நமக்கு என்ன வந்துரும் 26 into 3 னா 18 178:27 அப்படினு கிடைச்சு சோ இந்த புது விகிதத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணனும் அப்படினா இங்க கண்டுபிடிக்கணும் ஓகேவா சோ புரியுதா நான் என்ன சொல்றேன்னு சோ 11வது क्वेश्चनல இங்க இப்போ எனக்கு புது ரேஷியோ வந்து கிடைச்சிருக்கு ஓகேவா சோ இங்க எனக்கு புது விகிதம் கிடைச்சிருக்கு புது விகிதம் என்னது 77 தானே அதானே கிடைச்சிருந்தது சோ ஒரே ஒரு விஷயம் சோ புது விகிதம் இங்க என்னது 77:28 இங்க 78:27 அப்படின்னு இருக்கு இப்போ இங்க c ஓட வேல்யூ என்னது 28 c ஓட வேல்யூ 28 a ஓடது 27 சோ இங்க என்ன கிடைச்சது c ஓடது 28 a ஓடது 27 ன்னு கிடைச்சது ஓகேவா இப்போ இங்க c ஓடது 28 அப்படினா b ஓடது கண்டுபிடிக்கலாமா c ஓடது 28 னா இதுல 28 போச்சுனா b ஓடது என்ன வந்துரும் 50 ன்னு வந்துருமா b ஓடது 50 ன்னு வந்துரும் இப்போ இங்க நான் a க்கு 27 ன்னு போட்டா இங்கேயும் பாருங்க 77 - 27 b ஓடது அதே 50 தான் இருக்கும் ஓகேவா சோ இப்போ a b c உடைய வேல்யூ கிடைச்சிருச்சு c plus a c plus a னா 28 plus 27 அப்படினா இங்க வேல்யூ என்னது 8 plus 7 15 1 4 plus 1 55
ஸோ அப்போ 55:50 இதுதான் ஆன்சர். 55:50னா 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 11:10. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ 11:10. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க என்ன இருக்குன்னு. ஒரு போருக்கு முன்பு ஒரு இராணுவத்தில் டேங்குகள் மற்றும் விமானங்களின் விகிதம் 5:3. டேங்குகள், டேங்கு மற்றும் விமானம், ஏரோப்ளைனா, ஸோ பிளேன்னு வச்சிருக்காங்க. ஸோ டேங்குகள் மற்றும் விமானங்களின் விகிதம் 5:3. போரின் போது 1000 டேங்குகள் அளிக்கப்பட்டன மற்றும் 800 விமானங்கள் அளிக்கப்பட்டன. டேங்குகள் மற்றும் விமானங்களின் விகிதம் 2:1 ஆனது. போருக்கு பிறகு டேங்குகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போருக்கு முன்ன 5:3 இருந்ததா? அப்போ இது என்னது? 5x 3x. டேங்குகளின் எண்ணிக்கை 5x, பிளேன்களின் எண்ணிக்கை 3x. இப்போ எனக்கு என்ன நடந்துச்சு? 1000 டேங்க் அழிஞ்சிருச்சு. அப்போ 5x minus 1000. 800 விமானங்கள் அளிக்கப்பட்டன. ஸோ 3x minus 800. அப்படி போட்டா புது விகிதம் எனக்கு என்னது? 2:1, 2/1 வருது. போருக்கு பிறகு டேங்குகளின் எண்ணிக்கை எத்தனை? ஸோ போருக்கு பிறகுனா டேங்குகளின் எண்ணிக்கை 5x minus 1000 தான் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் என்னன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கிராஸ் மல்டிப்ளையா? 5x minus 1000 ஈக்குவல் டு இங்கே என்னது? 6xன்னு வந்துருமா? இந்த 3x minus 800 இந்த சைடில் போயிடும் இல்லையா? ஸோ 3x minus 800 இந்த பக்கம் போயிடும். அப்போ 2 வேற இருக்கு. அப்போ 6x minus 1600 வந்துருமா? கரெக்டா? ஸோ 5x minus 1000 equal to 6x. இந்த 3x minus 800 அங்க போச்சுன்னா 6x minus 1600. ஸோ இந்த 5x அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ்ல ஒரு எக்ஸ் தான் வரும். இந்த 1600 இங்கே வந்துச்சுன்னா 1600 minus 1600. 1600 minus 1600 கிடைச்சிடும். ஸோ எக்ஸ் 600 கிடைச்சிருச்சு. இப்போ கேட்டிருக்கிறது 5x minus 1000 தான். போருக்கு பிறகு டேங்குகளின் எண்ணிக்கை. ஸோ 5x minus 1000 வேணும் அப்படின்னா இங்கே என்ன? எக்ஸுக்கு பதிலாக 600 போடணும். ஸோ 600 into 5 அப்படின்னா என்னது? 3000 அப்படின்னு வந்துடும். ஸோ 3000 minus 1000 2000 தான் நம்மளுடைய கரெக்டான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க 13th என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரேஷியோ ஆஃப் மந்த்லி இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் 5:4 and that of monthly expenditure is 9:7. If the income of y is equal to expenditure of x, then what is the ratio of savings of x and y? So x மற்றும் y ஆகியோரின் மாத வருமானங்களின் விகிதம் 5:4 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய மாத வருமானங்களின் விகிதம். ஸோ இன்கம் ரேஷியோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5:4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பகுதி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மற்றும் அவர்களின் மாத செலவுகளின் விகிதம் 9:7 அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து 9:7 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஒய்யின் வருமானம் எக்ஸின் செலவினத்திற்கு சமம் அப்படின்னு இருக்கு. ஸோ ஒய்யின் வருமானம் என்னது? ஒய்யின் வருமானம் இதை எப்படி எழுதலாம்? 5x 4x அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா ரேஷியோனாலே காமனாக ஏதோ ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஸோ 5x 4xன்னு எழுதிக்கலாம். இதை எப்படி எழுதலாம்? 9y 7y அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இங்க என்ன கொடுத்திருந்தாங்க? ஒய்யின் வருமானம் எக்ஸின் செலவினத்திற்கு சமம். ஒய்யின் வருமானம் என்னது? இதுதான் வந்து ஒய்யோடைய வருமானம் எக்ஸோட செலவினத்திற்கு சமம். இதுதான் என்னது? எக்ஸோட செலவின். அப்போ 4x ஈக்குவல் டு 9y அப்படின்றது தான் என்னது நமக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகியோரின் சேமிப்புகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சேமிப்புகளின் விகிதம். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ என்ன? இதுதான் நம்மளுடைய கொஷின். ஸோ சேவிங்ஸ் சேமிப்பு எப்போ வரும்? நான் வாங்குற சம்பளத்தில் செலவு போக மிச்சம் இருக்கதா சேவிங்ஸ் வரும். அப்போ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அதுதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ இன்கம் வேணும்னா எக்ஸ் என்னன்னு தெரியணும், எக்ஸ்பெண்டிச்சர்னா ஒய் என்னன்னு தெரியணும். அப்போ இங்கே எக்ஸ் என்ன வந்துடும்? இந்த ஒய்யை நான் இங்கே கீழே கொண்டு வரேன் அப்படின்னா 9/4 அப்படின்னு இருக்குமா? ஸோ 9/4 அப்படின்னு இருக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது? இங்கே 9 அப்படின்னு எடுத்துக்கலாமா?
அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன வந்துடும், எனக்கு 4ன்னு வந்துடும். அப்படி இல்லைன்னா நான் எக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், 9/4y அப்படின்னு எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரே இதில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு நம்ம 9 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா என்ன வந்துடும், இங்கே எக்ஸுக்கு நான் 9 அப்படின்னு போடுறேன்னா இங்கே என்ன வரும், எக்ஸுக்கு 9னா 9 5s are 45, இங்கே 9 4s are 36 அப்படின்னு வந்துடும். இப்போ ஒய்க்கு பதிலாக 4 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னு வைங்க, 9 4s are 36, இங்கே 7 4s are 28 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ இது என்னது, எக்ஸோட இன்கம், இது ஒய்யோட இன்கம், இது எக்ஸோட செலவு, இது ஒய்யோட செலவு. இப்போ நமக்கு சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா என்ன வந்துடும், சேவிங்ஸ் வேணும் அப்படின்னா என்னது, இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இல்லையா. ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அப்போ இப்போ எக்ஸுக்கு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா எக்ஸோட இன்கம் என்னது 45 ரூபா, செலவு என்னது எனக்கு 36, அப்போ மிச்சம் என்ன இருக்கு, எனக்கு 9 இருக்கும். கரெக்டா. அடுத்து ஒய்யோட இன்கம் என்னது, எனக்கு 36, செலவு எவ்வளோ 28 அப்படின்னு இருக்கா. ஸோ அப்போ இங்கே எனக்கு என்ன வந்துடும், 8 அப்படின்னு கிடைச்சிருமா. கரெக்டா. ஸோ இங்கே வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 8 அப்படின்னு இருக்கும். அப்போ சேவிங்ஸோட ரேஷியோ என்னது 9:8 அப்படின்னு இருக்கும். ஸோ சேவிங்ஸ் ரேஷியோ x/y தான் கேட்குறாங்க. ஸோ 9:8 தான் ஆன்சர், 8:9 அப்படின்னு போட்டுறக்கூடாது. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு பையில் 1 ரூபாய் 50 பைசா மற்றும் 25 பைசா நாணயங்கள் 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. பையில் உள்ள மொத்த தொகை 390 எனில் ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பையில என்னது 1 ரூபா 50 பைசா 25 பைசா நாணயங்கள் இருக்கு. ஓகேவா. என்ன ரேஷியோல இருக்கு, 5:6:7 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஸோ 5:6:7 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. என்னென்ன காசு, 1 ரூபா 50 பைசா 25 பைசா அப்படின்னு இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மொத்த தொகை வந்து 390 அப்படின்னு இருக்கு. 390 அப்படின்னா ஒவ்வொரு வகை நாணயங்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மொத்த தொகை வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 390 ரூபா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அப்போ இங்க நம்பர் ஆஃப் காயின்ஸ் எனக்கு என்ன வந்துடும், 5x 6x 7x அப்படின்னு வந்துருமா. நம்பர் ஆஃப் காயின்ஸ் 1 ரூபாய் காயின் 5x, 50 பைசா காயின் 6x, 25 பைசா காயின் 7x அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இப்போ எனக்கு இங்க மதிப்பு, பண மதிப்பு 390 அப்படின்னு இருக்கு. அப்போ 1 ரூபாய் காயின் 5x அப்படின்னா என்னது 1 ரூபால இருக்கும். ஸோ அப்போ பிளஸ் 6x இருக்கு. ஸோ 6x எனக்கு என்னது 50 பைசா, பைசாவை நான் ரூபாவா மாற்றணும் அப்படின்னா என்னது, எனக்கு 1 ரூபால எத்தனை பைசா இருக்கும், 100 பைசா அப்படின்னு இருக்குமா. அப்போ இது 50 பைசா அப்படின்னா என்ன வந்துடும், 50/100 அப்படின்னு வந்துடும். ஸோ இன்ட்டு 50/100 நான் எல்லாத்தையும் என்ன பண்ணுறேன், ரூபால எழுதுறேன். அப்புறம் இங்கே எத்தனை இருக்கு, 7x அப்படின்னு இருக்கு. இது 25 பைசா. ஸோ பைசாவை ரூபாவை மாற்றுறதுக்கு 25/100. இந்த மொத்த வேல்யூ தான் எனக்கு என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 390 ரூபா அப்படின்றது வந்துடும். ஓகேவா. ஸோ இப்போ இதை வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னா 2 அப்படின்னு வரும். இங்கே கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ இதை 25 வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணால் 4. அப்போ மிச்சம் இங்கே என்ன இருக்குது, 5x plus 3x plus 7x/4 equal to 390 அப்படின்னு வந்துடும். ஸோ 5x plus 3xனா 8x plus 7x/4 equal to 390. இப்போ LCM எடுக்கலாமா, இங்கே 1 அப்படின்னு இருக்கு. ஸோ LCM எடுக்கிறோன்னா multiply and divide by 4. ஸோ அப்போ இது 32x plus 7x divide by 4 equal to 390 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 32 plus 7 என்னது 39x divided by 4 equal to 390. இப்போ 39 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், 10 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ அப்போ x equal to 40. ஸோ அப்போ xன்றது 40 அப்படின்னா இப்போ ஒரு காயினு எத்தனை இருக்கும், 5 into 40யா. ஸோ 5 into 40 அப்படின்னா 5 4s are 20. ஸோ 200. அடுத்து இங்கே என்னது 6 into 40. அப்போ இது என்னது 240. இங்கே 7 into 40னா 280.
இதுதான் என்னது ஈச் இதில் இருக்கக்கூடியது. ஸோ 200, 240, 280 எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பார்க்கலாமா? 200, 240, 280. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கான செஷனுக்கு லாஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன இருக்குன்னு. 15th கொஷின். இது ஆக்சுவலாக நமக்கு ஒரு வாட்டி குரூப் 2ல் கேட்ட கொஷின், குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட கொஷின். இங்கே பாருங்க, பறவைகளை 5 தடவைகளில் ஏ சுடுகிறார், 5 தடவைகளில் ஏ சுடுகிறார், அதே நேரத்தில் பி 3 தடவைகளில் பி சுடுகிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ இஸ் டு பி, ஒரு பறவையை டார்கெட் எத்தனை வாட்டி பண்றாங்க அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஏ என்ன பண்றாரு, ஒரு பறவையை 5 வாட்டி வந்து சான்ஸ் எடுத்துக்கிறார், 5 சான்ஸ் எடுத்துக்கிறாரு சுடுறதுக்கு. பி என்ன பண்றாரு, 3 சான்ஸ் தான் எடுத்துக்கிறார். அப்போ இங்க ஏ இஸ் டு பி ரேஷியோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:3 சுடுறதுக்கு அவங்க எடுத்துக்கிற சான்ஸ். ஆனால் ஏ ஒவ்வொரு 3 சுடுதலுக்கும் ஒரு பறவையை கொல்கிறார். இங்க 5 சான்ஸ் எடுத்துக்கிறாரு, ஆனா ஒவ்வொரு 3 சுடுதலுக்கும் ஒரு 3 வாட்டி சுடுறதுக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்றாரு, ஏம் பண்ணி கொல்றாரு. பி ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் ஒரு பறவையை குறிக்கிறார். ஸோ 2 வாட்டி ஷூட் பண்றாரு அப்படின்னா அதுல ஒரு வாட்டி என்ன பண்றாரு அப்படின்னா கில் பண்ணிடுறாரு, கொண்டுறாரு. ஸோ மொத்தமாக 27 தடவை பி தவறவிட்டால் எவ்வளவு பறவைகளை ஏ கொல்கிறார் அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ மொத்தமாக என்னது, பி வந்து 27 தடவை தவற விட்டுருக்காங்க, அதாவது கொல்லாம தவற விட்டுருக்காங்க. ஸோ மொத்தமாக பி என்ன பண்ணுறாங்க, 2 தடவை ஏம் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வாட்டி கொல்றாங்க. ஓகேவா? 27 வாட்டி தவற விட்டுருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு பார்ட் தானே இந்த 27. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? பி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அவுட் ஆஃப் 2 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் என்ன பண்றாங்க, கொல்றாங்க. ஓகேவா? ஒரு சான்ஸ் கொல்றாங்கன்னா ஒரு சான்ஸ் மிஸ் பண்றாங்க. ஓகேவா? இந்த 2 சான்ஸ்ல ஒரு சான்ஸ் கொல்றாங்க, ஒரு சான்ஸ் மிஸ் பண்றாங்க. ஸோ அந்த ஒரு சான்ஸ் மிஸ் பண்றது தான் இது வந்து 27 டைம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சான்ஸ் கொல்றது என்னது, 27 டைம்ஸ். அப்போ பி மொத்தமா எத்தனை சான்ஸ் எடுத்துக்கிறாங்க, 27 பிளஸ் 27 54 சான்ஸ் எடுத்துக்கிறாங்களா? ஸோ அப்போ பி மொத்தமா எத்தனை சான்ஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா 54 சான்ஸ் எடுத்துக்கிறாங்க. இல்லை 54 டைம்ஸ், டோட்டல் சான்ஸ் 54 டைம்ஸ். ஆனால் கொல்றது 27 தான். ஓகே? ஸோ அப்போ ஏ எத்தனை டைம்ஸ் கொல்றாங்க அப்படின்னு தான் இருக்கு. ஏ எத்தனை சான்ஸ் எடுத்துக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் தானே எத்தனை டைம்ஸ் கொல்றாங்கன்னு தெரியும். இப்போ என்னது, 3 சுடுதலுக்கு பி ஒவ்வொரு 2 சுடுதலுக்கும் பறவையை கொல்கிறார். ஏ என்ன பண்றாரு, ஒவ்வொரு 3 சுடுதலுக்கு தான் என்ன பண்றாரு அப்படின்னா பறவையை கொல்றாரு. ஸோ அப்போ ஒவ்வொரு 3 சுடுதலுக்கு பறவையை கொல்றாரு அப்படின்னா இங்க என்னது, என்ன ரேஷியோ, இப்போ டோட்டல் சான்சஸ் என்னது, டோட்டல் சான்சஸ் பியோட சான்சஸ் வந்து 5:3 ரேஷியோல பியோட டோட்டல் சான்சஸ் 54 அப்படின்னா ஏவோட டோட்டல் சான்சஸ் என்ன வரும், ஏவோட டோட்டல் சான்சஸ் என்ன வரும், 54. இந்த 3 பார்ட்ஸ் தான் நமக்கு என்னது அப்படின்னா 54. அப்போ 5 பார்ட்ஸ் என்ன வரும், 3 சான்சஸ் தான் 54. அப்போ 5 பார்ட்ஸ், 3 பார்ட் தான் எனக்கு என்னது அப்படின்னா 54. அப்போ 5 பார்ட் என்ன வரும், 54 டிவைடட் பை 3 இன்ட்டு 5. 54 டிவைடட் பை 3னா என்ன வந்துடும், 18 அப்படின்னு வந்துருமா? ஸோ 54 டிவைடட் பை 3னா 1ல 3 மிச்சம் 2, ஸோ 18 அப்படின்னு வந்துடும். ஸோ 18 இன்ட்டு 5 அப்படின்னு போட்டால் 8 5s are 44 90 அப்படின்னு கிடச்சிரும். ஸோ பிக்கு மொத்தமாக எத்தனை சான்ஸ் கிடச்சது, பிக்கு இந்த 3 சான்ஸ் தான் 54 வாட்டி. அப்போ ஏவோட 5 சான்ஸ் நமக்கு என்னது அப்படின்னா 90 சான்ஸ், 90 சான்ஸ். புரியுதா? ஸோ 90 சான்ஸ். இப்போ என்ன கேட்குறாங்க, எவ்வளவு பறவைகளை ஏ கொல்கிறார் அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த 90 சான்ஸ்ல பி என்ன பண்றாரு, ஒவ்வொரு 3 சுடுதலுக்கு தான் ஒரு பறவையை கொல்றாரு. அப்போ 1:3 ரேஷியோல தான் கொல்றாரு. அப்போ இந்த 90 டோட்டல் சான்ஸ்ல இதுல டிவைடட் பை 3 தான் என்ன பண்றாரு அப்படின்னா கொல்றாரு. ஸோ அப்போ டிவைடட் பை 3 அப்படின்னு போட்டா என்னது, 30 தான் அவர் என்ன பண்றாருன்னா கொல்றாரு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க.
பறவைகளை 5 தடவைகளில் ஏ சுடுகிறார், அதே நேரத்தில் 3 தடவைகளில் பி சுடுகிறார். ஸோ பி எடுத்துக்கிற சான்ஸ் வந்து 3 சான்ஸ் தான் ஒரு இதை ஏம் பண்ணுறதுக்கு. ஏ எடுத்துக்கிற சான்ஸ் 5 சான்ஸ். ஸோ அப்போ ஏபி ரேஷியோ 5:3. இத்தனை சான்ஸில் ஏ என்ன பண்ணுறாரு அப்படின்னா மொத்தம் 3 சான்ஸில் ஒரு வாட்டி தான் கொள்றாரு. பி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 சான்ஸில் ஒரு வாட்டி கொள்றாங்க. ஸோ அப்போது இது பி வந்து 27 டைம்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தவற விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 27 டைம்ஸ் தவற விட்டுருக்காங்க அப்படின்னா டோட்டல் சான்ஸே 2 தான். அதில் 27 ஒரு பார்ட்டு தவற விட்டது 27. அப்போ இன்னொரு பார்ட்டும் எனக்கு என்னது அப்படின்னா 27. ஸோ டோட்டலாக அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் என்னது 27 + 27. டோட்டலாக 54 சான்ஸ் கிடச்சிருக்கு. டோட்டலாக 54 சான்ஸ். இந்த 3 பங்கு இருக்கு இல்லையா, ஸோ அந்த 3 பங்கு தான் எனக்கு என்னது அப்படின்னா 54 சான்ஸ். அப்போ 5 பங்கு என்ன வரும் 54/3 × 5 அப்படின்னு போடலாமா, போடலாம் இல்லையா. ஸோ 3 பங்கு தான் 54. அப்போ ஒரு பங்கு என்னது 54/3. அப்போ 5 பங்கு வேணும்னா 54/3 × 5 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டோட்டலாக 90 சான்ஸ் வரும். அப்போ ஏ வந்து 90 வாட்டி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த சான்ஸ் எடுத்து கொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதில் என்ன பண்ணுறாங்க 3 சுடுதலுக்கு ஒரு வாட்டி தான் என்ன பண்ணுறாங்க பறவையை கொல்றாங்க. அப்போ 90 வாட்டி அவங்க ட்ரை பண்ணி ஏம் பண்ணுறதுல அதில் /3 ஒரு பங்கில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கொல்றாங்க. ஸோ அப்போ 90/3 30 பங்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொல்றாங்க. ஓகேவா. ஸோ இது ரீசனிங்கில் வரக்கூடிய கொஷினு. ஜஸ்ட் இந்த ரேஷியோவை இன்டெரக்டாக வேர்ட் ப்ராப்ளமில் வர்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஆட் பண்ணிட்டோம். சரியா. ஸோ இதோட நமக்கு ரேஷியோ ப்ரொபோர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இது வரைக்கும் பார்த்த டாப்பிக்கை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு வாரம் வீக்கெண்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்தந்த வீக்கெண்டில் நம்ம சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இப்போ ரேஷியோ ப்ரொபோர்ஷன். ஸோ 6 டாபிக் முடிச்சிட்டோம். ஸோ ஒரு டாப்பிக்காக தனித்தனியாக பார்க்குறப்போ நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஸோ மொத்தமாக பார்க்குறப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம மாதிரி இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு டாபிக் முடிச்சதுக்கப்புறமா டாபிக் வைஸாக தனியாக கொஷினை பார்க்காம நீங்கள் மொத்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இது ரேஷியோக்கு கீழே வருது அப்படின்னு நமக்கு தெரியும்ல, ஸோ அந்த மாதிரி கொஷின் எடுத்து நீங்களா என்ன பண்ணுங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் சால்வ் பண்ணி பாருங்கள். டைப் வைஸாக நீங்கள் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு டைப் வைஸாக பார்க்குறப்ப ஈஸியாக இருக்கும், அப்புறம் மொத்தமாக பார்க்குறப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னா எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் 2 டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா 2 டாபிக் கலந்த மாதிரி கொஷின், 3 டாபிக் படிக்கிறீங்கன்னா 3 டாபிக் கலந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு கொஷின்ஸ் எங்கே தேடணும், எங்கே போய் வாங்கணும் அப்படின்னு தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்டே டெஸ்ட் சீரியஸும் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் சீரியஸையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ.